இதில் திரு தினகரன் அவர்கள் இப்போ பேசுறது ஆச்சரியமாக இருக்குது. ஆரம்பத்தில் வரவேற்று பேசினார்னு சொல்கிறாரு. தினகரன் ஏற்கனவே தனி கட்சியை துவக்கிட்டார். அவர் அதிமுகவில் இணைய வேண்டும் என்று எந்த இடத்துலையும் சொல்லலை. குறைஞ்சபட்சம் என்டிஏல தினகரன் கூட்டணி கட்சியாக பயணிக்கலாம் என்று எடப்பாடி பழனிசாமி ஏன் வெளிப்படையாக சொல்ல மாட்டேங்கிறாரு? இப்போ அதுக்கு தயாராயிட்டாரோ? டெல்லி போயிட்டு வந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட அதுக்கு தயாராக இருக்கிற சமிக்கைகள் தானே இன்னைக்கு அவருடைய பேச்சு. வந்து மற்றவங்க சொல்றது இல்லை. எடப்பாடி பழனிசாமி பேசுறதே ஆரம்பத்தில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர், அதிமுக ஆட்சி என்பதை ஏற்றுக்கொண்டு வரவேற்று பேசியவர் தற்பொழுது மாற்றி பேசுகிறார்னு சொல்றாரு. எந்த சூழ்நிலையில மாற்றி பேசுகிறார்? இவர்கள் யாரையும் நான் இணைக்க மாட்டேன், தினகரன் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர் அப்படின்னா தினகரனை பொறுத்த வரைக்கும் கட்சியில சேர்த்துக்க சொல்லி கேட்கல. அவர் தனி கட்சி தான். நான் தான் முதல் ஃபர்ஸ்ட் என்டிஏ பார்ட்னர், உங்களுக்கு முன்னாடி சீனியர் பார்ட்னர் சொன்னவர். ஆமா, அப்ப குறைந்தபட்சம் அவர் இந்த கூட்டணியில் பயணிக்கிறார், அதுல எனக்கு ஆட்சேபனை இல்லை. நான் அது தனிப்பட்ட முறையில் அறிவிக்க முடியாது. திரு அமித்ஷா அவர்களோடு கலந்து ஆலோசித்து நீங்கள் என்டிஏவில் அவரையும் இணைத்துக் கொள்றீங்க, அல்லது எடப்பாடி பழனிசாமி இப்படி கூட சொல்லலாம், சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் யாரெல்லாம் பாஜகவோடு இணைந்து போட்டியிட்டார்களோ அவர்கள் அப்படியே பாஜகவோடு இணைந்து பயணிக்கிட்டோம். இப்ப அதிமுக அவர்களோடு அந்த கூட்டணியில் இணைந்து நாங்க பயணிக்கிறோம், எல்லோரும் கூட்டணியாக நம்ம பயணிக்கலாம். நம்முடைய நோக்கு திமுகவை வீழ்த்தி அதிமுக ஆட்சி அமைப்பது தான் என்று சொன்னால் இந்த கசப்பு உணர்வுகள் இருக்காது. இவ்வளவு கசப்புகள் வந்ததுக்கு அப்புறம் கூட்டணியிலேயே இருந்தாலும் யார முதலமைச்சர்னு சொல்லி அவங்க ஓட்டு கேட்பாங்க? திரு எடப்பாடி பழனிசாமி. அப்ப அந்த கசப்புகளை ஏன் உருவாக்கிக்கணும்? அது ஏன் அப்ப அண்ணா பிறந்தநாள் விழால இவர்கள் துரோகிகள், ஆட்சியை கவிழ்க்க முயன்றவர்கள், இந்த குற்றச்சாட்டெல்லாம் எதுக்கு தேவையா? என்ன 6 மாசத்துல எலெக்ஷனை வச்சுக்கிட்டு இந்த குற்றச்சாட்டுகள் தேவையில்லை. இல்ல டெல்லி போய் வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு அந்த ரியலைசேஷன் வந்திருக்கலாம். இல்ல, அதாவது இதற்கு முன்பே கூட பல அதிமுக தரப்புகளில் சொல்லப்பட்டது, இதற்கு முன்பு சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட என்டிஏ அப்படியே இருக்கு இன்டாக்டா, எல்லோரும் அதிலேயே பயணிப்பாங்க. அதிமுக இப்ப இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு அந்த என்டிஏவில் தன்னையும் இணைத்துக் கொண்டிருக்கிறது. இதை முதல்லயே எடப்பாடி பழனிசாமி தெளிவுபடுத்திட்டா தொண்டர்கள்ட்ட ஒரு குழப்பம் இருக்காது, தமிழ்நாட்டு வாக்காளர்கள்ட்ட குழப்பம் இருக்காது. இன்னும் குழப்பம் தொடருதுன்றீங்களா? ஆமா, இது இவரா உருவாக்க, இது வேற யாரும் குழப்பம் பண்ணல. எடப்பாடி பழனிசாமி என்கிற ஒற்றை மனிதரின் தெளிவற்ற பேச்சுக்கள், பொறுப்பற்ற பேச்சுக்கள், தாறுமாறான பேச்சுக்கள். என்ன காரணம் சார்? என்ன காரணத்தினால? அவருக்கு தெரியாதா முதலமைச்சரா 4.5 வருஷம் இருந்தார், இதனுடைய தாக்கம் என்னவா இருக்கும் தேர்தல் களத்துல தெரியாதா? சார், நீங்க ஒரு முதலமைச்சராக இருந்தவர், மீண்டும் முதலமைச்சராக ஆசைப்படுகிறவர், ஒரு ஸ்டேட்ஸ்மேன்ஷிப் வேணும். அதுக்கு உண்டான அந்த பெருந்தன்மையான நடவடிக்கைகளும் நடத்தைகளும் தேவை. அவர் இன்னும் ஒரு கிராமத்துல வாக்கிய வரப்புக்கு சண்டை போட்டுக்கிற பழனிசாமியாவே இருக்கார். தலைவரா உருவெடுக்கலையா என்ன? ஆமா, தலைவரா உருவெடுக்காதது மட்டும்தானே இதுல பிரச்சனை. இப்ப அவருக்கும் இன்றைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி சொன்னதுல இருந்து தினகரன் என்டிஏல பயணிப்பதில் எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை என்பது போன்ற சமிக்கையை சொல்றாரு. இதை நேரடியாக சொல்லிட்டு போக வேண்டியதானே? இன்னும் ஒரு படி மேல கூட போய் ஓபிஎஸ் அது போல ஒரு கட்சியை துவக்கி என்டிஏல அல்லது சுயேட்சையாக கூட என்டிஏவில் கூட்டணியில் பயணிப்பதில் எனக்கு ஆட்சேபனை இல்லை, அந்த கருத்தை நான் அமித்ஷா தெரிவிச்சிட்டேன், அதனால நம்ம இனி உட்கட்சி பிரச்சனையோ தனி சின்னத்துல உள்ள கூட்டணி பிரச்சனைகளையோ நம்ம பேச வேண்டாம், எல்லாம் சேர்ந்து திமுகவை வீழ்த்துகிற பணியை செய்வோம் என்று சொன்னால் அது தேர்தல் களத்தை தயார் பண்ண. சுருக்கமா, அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டு தொண்டர்களால் ஏற்கப்பட்டு முதலமைச்சராக இருந்து எதிர்க்கட்சியாக இருந்து பணியாற்றுகிற நபரை, ஒரு தலைவரை அண்ணன் கேசிபி இப்படி சொல்வது மிகப்பெரிய தவறு. உண்மையை கண்டிக்கிறேன் நான். மக்கள் சொல்றீங்க, நீங்க 11 வருஷம் தினகரனை கட்சி விட்டு நீக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு தினகரனுக்காக ஆர்கே நகர்ல ஓட்டு கேட்ட போது தெரியாது. ஜெயலலிதா அம்மாவை ஆர்கே நகர்ல எதிர்த்து போட்டியிட்ட அந்த பெண்மணியை
திருநெல்வேலியில வேட்பாளரா நீங்க எப்படி அறிவிச்சீங்க? திமுக செந்தில் பாலாஜி போலீங்களா? நாமக்கல் திமுக செந்தில் பாலாஜி போலியா? சொந்த கட்சியை பத்தி சொல்றேன். மோசமா பேச செந்தில் பாலாஜி அமைச்சர் ஆலியா? நாமக்கல் வேட்பாளரை அரசியல் கட்சி விட்டு நீக்கலையா? செந்தில் பாலாஜி விட ஸ்டாலின் யார் மோசமா பேசினா? ராஜ்பவனுக்கு திரு எடப்பாடி அவர்கள் எல்லாரும் போனப்போ கூட டிடிவி தினகரன் தான் போனாரு. சார் இப்படி ஸ்டாலின் சேர்த்துக்கிட்டார்ல செந்தில் பாலாஜி. நீங்க அதான் கேக்குறேன். நீங்க சொன்ன உதாரணத்தையே அவர் சொல்றாரு. ஸ்டாலின் சேர்த்துக்கிட்டாரு, நீங்க ஏன் சேர்த்துக்க மாட்டீங்க? சேர்த்துக்கிட்டார்ல, நீங்க சேர்த்து அப்படி சேர்த்து முடியாது குடி. அதிமுகல நீங்க ஒரு நான் முடிச்சேன். சுருக்கமா டைம் ஆயிடுச்சு. இல்ல நாமக்கல் வேட்பாளர் தமிழ்மணி ராவணனோட சேர்த்து கட்சியை விட்டு நீக்கப்பட்டவர் அம்மாவால. தினகரன் சசிகலா நீக்கப்பட்ட பொழுது நீங்க எப்படி அவருக்கு வந்து சீட்டு கொடுத்தீங்க? மணல் மாஃபியாவை சேர்ந்தவரை திருச்சியில எப்படி வந்து நீங்க வந்து சீட்டு கொடுத்தீங்க? புரியுது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.